குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஏதோ யாருக்கோ சொந்தம் யாருக்கோ இல்லை அப்படிங்கிற மாதிரி வழக்கறிஞர் பாலு அவர்கள் இப்பொழுது ஒரு பேட்டியிலே சொல்லும் பொழுது முழுக்க தவறான தகவலை, பொய்யான தகவலை, உண்மைக்கு புறம்பாக இட்டுக்கட்டிய தகவலை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ராமர் எங்கே இருக்கிறாரோ அதுதான் அயோத்தி, அதான் வரலாறு. அந்த அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்கே இருக்கிறாரோ அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி, அங்கே தான் வன்னியர் சங்கம். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வன்னியர் சங்கத்தை துவங்குவதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 46 ஆண்டுகள் முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் அமைப்பு உருவாக்குவதற்காக 46 ஆண்டுகள் ஒரு சுயம்புவாக தன்னை மெழுகுவர்த்தியை போன்று உருக்கி கொண்டு பாடுபட்ட ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்களை அவரிடத்திலிருந்து கட்சியை பிடுங்கக்கூடிய நோக்கத்தோடு, அதாவது ஏதாச்சும் ஒன்று சொல்லி பொய்யான வார்த்தைகளை சொல்லி அவரிடத்திலிருந்து இந்த கட்சியும் வன்னிய மக்களையும் பிரிச்சிடலான்னு சொல்லி எவ்வளவோ கடுமையான முயற்சிகளை ஒரு குழு செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த இயக்கத்தை துவங்கி 21 உயிர்களை பலி கொடுத்து தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் என்பது உங்களுக்கு தெரியும். இதில் இன்றைக்கு ஒரு கடிதத்தை காண்பித்திருக்கிறார் பாலு. இந்த கடிதத்தை காண்பிச்சு, இந்த கடிதத்தில் ஏதோ எவனா மாம்பழ சின்னம் நமக்கு, அதுதான் உண்மை, அது எந்த மாற்று கருத்து இல்லை. அது என்னன்னா சட்ட விதிகளின்படி தேர்தலிலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 2 அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சி. எங்கள் கட்சி பாட்டாளி கட்சி பொறுத்தவரை பதிவு செய்யப்பட்ட கட்சி, அங்கீகாரம் இருந்தது. அது நாங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு இறுதி முடிவு எடுக்கும் முறையில் அந்த கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருந்தது. அதற்கு அடுத்து வேற சில அந்த எவனா தலையீடுகள் பேரில் அது அங்கீகாரத்தை நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டோம். இப்போ மீண்டும் இந்த கட்சியை அங்கீகாரம் பெற்ற கட்சியாக ஒரு மாபெரும் கட்சியாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய கட்சியினுடைய நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு நியமித்திருக்கிறது. இதில் ஒன்று மட்டும் சொல்லுங்க, கடந்த 28/5/2022 அன்று பாட்டாளி மக்களுடைய தலைவராக எங்களுடைய மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்களை நியமனம் செய்தோம். கட்சியுடைய பொதுக்குழு நியமனம் செய்தது. அவருடைய பதவிக்காலம் 28/5/2028 முடிவுற்றது. முடிந்த பிறகு இப்ப இது என்ன ஒரு பிரச்சனைனா, கட்சியை 2025 அதான் 28/5/2025 இப்ப இதுல மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன நினைச்சாருன்னா, செயல்பாடுகள் அவருடைய செயல்பாடுகளே திருப்தி அடைஞ்சாரா திருப்தி இல்லைன்னு தெரியல. அவரை செயல் தலைவராக மாற்ற வேண்டும் என்று மாற்றினார். மாற்றி 14/4/2025 அன்று செயல் தலைவராக மாற்றினார். அப்ப 14/4/2025 அன்றே நடந்த நிர்வாக குழுவில் எந்த நிர்வாக குழு செயல் தலைவராக அன்புமணி அவர்களை நியமனம் செய்ததோ அதே நிர்வாக குழு அதனுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்களை நியமனம் செய்தது. நீங்களே ஐயா நீங்க தான் அந்த தலைவர் பதவி ஏற்று செயலாற்ற வேண்டும் சொல்லி 14/4/2025 அன்று நடந்த நிர்வாக குழு நியமிச்சது. இப்ப 30/5/2025 அன்று அதாவது 28ஓட முடியுதில்ல, 28 முடியுது. 30/5/2025 முறைப்படி மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்களுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்று நியமனங்களை கொடுப்பது, கட்சிக்காரங்களை சந்திப்பது, பொதுக்குழு, செயற்குழு, மற்ற இதெல்லாம் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ இந்த அடிப்படையில்
நிர்வாக குழு கூடியது. அப்புறம் ஜூலை மாதம் 8ஆம் தேதி ஓமனூரில் ஓமந்தூர், அதாவது திண்டிவனத்துக்கும் பாண்டிச்சேரி நடுவில் ஓமந்தூர், உங்களுக்கு தெரியல, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பிறந்த மண்ணா. அந்த ஓமந்தூரில் எங்களுடைய கட்சியினுடைய செயற்குழு கூடியது. அந்த கூடிய செயற்குழுவில் பாட்டாளி மகிழ்ச்சியினுடைய அமைப்பு விதி எண் 13 அது என்ன சொல்லுதுன்னா, பாட்டாளி மகிழ்ச்சியினுடைய நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழுவுக்கு கட்சியினுடைய நிறுவனரை அழைத்து தான் செய்ய வேண்டும் என்று அந்த விதி இருந்தது. அந்த விதியை ஒரே ஒரு திருத்தம் பண்ணோம். எழுத்துப்பூர்வமாக அழைத்து தான் நியமனம் செய்ய வேண்டும் என்று அந்த தீர்மானத்தை மாற்றினோம். இங்கே தான் உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும். பாட்டாளி மகிழ்ச்சியினுடைய தலைவராக 14/4/2025 தலைவராக இருந்த அண்ணன் அன்புமணி அவர்கள் செயல் தலைவராக மாற்றப்பட்டு விட்டார். அதற்கு தொடர்ந்து பொதுச் செயலாளராக இருந்த வடிவேல் ராவணன் அவர்கள் அவருடைய ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக அவரையும், பொருளாளராக இருந்த திலகபாமா அவர்களையும் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார். யார் நீக்கிறார்னா, பாட்டாளி மகிழ்ச்சியுடைய செயற்குழு நீக்குது, நிறுவன தலைவர் நீக்கிறார். நிறுவனரும் கட்சியினுடைய தலைவருமாக இருக்கிற அண்ணன் மருத்துவர் ஐயா அவர்கள் நீக்கிறாரு. நீக்கிய பிறகு சொல்ல பாருங்க, ஜூலை 8ஆம் தேதி பொதுக்குழுவில் செயற்குழுவில் அங்கீகாரம் வாங்கியாச்சு. யாருக்கு? பாட்டாளி மகிழ்ச்சியோட தலைவராக மருத்துவர் ஐயா தான் சொல்லி அங்கீகாரம் வாங்கியாச்சு. வாங்கிய பிறகு அந்த செயற்குழுவுடைய அங்கீகாரத்தை பொதுக்குழுவில் வைக்க வேண்டும். பொதுக்குழுவினுடைய என்னன்னா விதிப்படி 15 நாள் நோட்டீஸ் அனுப்பணும். 15 நாளுக்கு முன்னாடி அதற்குரிய அந்த விளக்கத்தை தர வேண்டும். அந்த ஒரு கூட்டம் கூட்டணும்னா அது 14 நாளுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த அடிப்படையில் 27/7/2025 அன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, எங்களுடைய தலைமை நிலையத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகுது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி பாட்டாளி மகிழ்ச்சி பொதுக்குழு கூட போகிறதுன்னு சொல்லி யார் அறிவிக்கிறான்னா, கட்சியினுடைய தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களும், பொதுச் செயலாளராக இருக்கிற முரளி சங்கர் அவர்களும், பொருளாளராக இருக்கிற திரு மன்சூர் அவர்களும் அதற்கான அறிவிப்பானை வெளியிடுகிறார்கள். என்னைக்கு? 25. இதில் நீ இதை ஒன்று பார்க்கணும். அவசர கதியில் விதிக்கு மாறாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு அறிவிப்பை அண்ணன் அன்புமணி வெளியிடுகிறார். என்ன வெளியிடுறாரு? 9ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார். மகாபலிபுரத்தில் ஒரு மிகப்பெரிய அரங்கில் பொதுக்குழுன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். அந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் என்ன கூட்டம்னா, தலைவராக பதவியிலிருந்து மாற்றப்பட்டவர் செயல் தலைவர் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அதிகாரம் இல்லை. பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர் வடிவேல் ராவணன், அவருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அந்த பொதுக்குழுவை கூட்டுகிறார்கள். இதில் அந்த பொதுக்குழுவை கூட்டி அதனுடைய தீர்மானத்தை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க எங்களை அப்படின்னு ஒரு தீர்மானத்தை 10/8/2025 அதாவது 9/8 பொதுக்குழு நடக்குது. அதனுடைய தீர்மானத்தை 10/8 அனுப்புறாங்க. இப்ப எல்லாத்தையும் மறைச்சு 10/8 அனுப்புற அந்த கடிதம் இன்னைக்கு உங்களுடைய அதில் என்ன பண்றாங்கன்னா, ஒரு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி பாலு சொல்லிட்டு இருந்தாரு. என்ன சொல்லிட்டு இருந்தாரு? இப்போ 6வது மாதம் 7வது மாதம் வரைக்கும் 26வது வருஷம் வரைக்கும் எங்களுக்கு அங்கீகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தவர் சம்பந்தம் இல்லாமல் ஒரு வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி தீர்மானத்தை போடுறாங்க. அதாவது உண்மைக்கு மாறாக சட்டபூர்வமே இல்லாமல் ஒரு தவறாக ஒரு கூட்டத்தில் பொதுக்குழுன்னு அறிவித்து போடுறாங்க. அந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்ட தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதாக தேர்தல் கமிஷன் அறிவித்ததாக இன்றைக்கு ஒரு கடிதத்தை காமிச்சிருக்கிறாங்க. அது தவறு. எப்படின்னா 30/6/2025 அன்றே பாட்டாளி மகிழ்ச்சியினுடைய தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தல் கமிஷனுக்கு ஒரு கடிதம் அனுப்புறாரு. என்ன அனுப்புறாரு? அன்புமணி அவர்களை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட்டோம், அவர் செயல் தலைவர் தான், பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பானை நாங்கள் கொடுத்தாச்சு. எங்கே கொடுத்தாச்சு? தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்தாச்சு. அதையெல்லாம் மறைத்து, அந்த உண்மையெல்லாம் மறைத்து இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்ததாக சொல்லுகிறார்கள். இதனுடைய உண்மைத்தன்மையும் எங்களுக்கு தெரியல, அதனுடைய காரணமும் எங்களுக்கு தெரியல.
இன்னொன்னு, இப்ப ஒரு பொதுக்குழு செயற்குழு நீக்கப்பட்ட ஒரு தலைவர் அதை கூட்டுறதுக்கு அதிகாரம் உண்டா? நீங்களே சொல்லுங்க. அதிகாரம் இல்லை. அப்புறம் இன்னொன்னு இதை சொல்ல வரேன். தேர்தல் கமிஷன் மாம்பழம் சின்னம் பாட்டாளி மகிழ்ச்சிக்கு கொடுத்துருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான், அதை நாங்கள் மறுக்கல. பாட்டாளி மகிழ்ச்சி மாம்பழ சின்னத்தை கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, எப்படின்னா ஒரு தேர்தலில் ஒரு கட்சி 2% ஓட்டு வாங்கினா போதும், 6% 6 எம்எல்ஏ அல்லது 2 எம்பி அல்லது 8% வாக்குகளை பெற்றிருந்தால் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அல்லது பதிவு செய்யப்பட்ட கட்சி 2% வாக்குகளை பெற்றிருந்தால் ஒரு தேர்தலையும், அதாவது கேப் இல்லாமல் தேர்தலிலே போட்டியிட்டு இருக்க வேண்டும். வருஷம் அந்த கட்சியின் சார்பில் நம்ம நாங்கள் இந்த மாதிரி கட்சிக்கு உயிரோட்டமாக வச்சுருக்கோங்கிற மாதிரி ஒரு மெமரண்டத்தை தேர்தல் கமிஷன் கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு தொடர்ந்து போட்டியிடுகிற சின்னம் அங்கீகாரம் இல்லாமல் கட்சியாக இருந்தாலும் கிடைக்கும் என்பது சட்ட விதி. அந்த அடிப்படையில் எங்களுடைய கட்சி நாங்கள் 2 வருஷமாக தொடர்ந்து 5.7% ஓட்டு வாங்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறோம். வருஷம் அந்த மாதிரி நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு கட்சிக்கு சின்ன வேணும்னு கேட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வழங்கப்பட்ட கடிதம் தான் இது. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் ஐயா அவர்களுக்கே தெரியாமல், கட்சியில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் 63 நாட்டுமுத்து நாய்க்கன் தேர்வு தான் எங்களுடைய கட்சியினுடைய முகவரி. இந்த முகவரியை சதித்திட்டம் தீட்டி கட்சியை அபகரிக்கணுங்கிற திட்டத்தோடு ஒரு கூட்டம் 13 திலக் தேர்வு முகவரிக்கு மாற்றிருக்கு. அது 13 திலக் தேர்வு யாருன்னா எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்கள் வீடு. அந்த வீட்டுக்கு மாற்றிருக்கிறாங்க. இது கட்சிக்காரர்கள் யாருக்கும் தெரியாது, மருத்துவர் நிறுவனர் ஐயாவுக்கும் தெரியாது, வேற எந்த பொறுப்பாளர்களுக்கும் தெரியாது. இதில் அந்த காரணத்தினால தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி 63 நாட்டுமுத்து நாயக்கன் தேர்வுக்கு பதிலாக தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி 13 திலக் தெருன்னு அந்த முகவரிக்கு போயிருக்குது. ஆனால் இதில் ஒரு உண்மை என்னன்னா, மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் தான் தலைவர் என்று இந்த கடிதத்தில் எங்கே குறிப்பிட்டிருக்கிறது? எங்கேயுமே குறிப்பிடல. மாம்பழம் கொடுக்கப்பட்ட கடிதத்திலே அன்புமணி அவர்கள் தலைவர் என்று எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னம், அது எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த மாம்பழ சின்னம் இருக்கிற கட்சியை தோற்றுவித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதனுடைய தலைவராக இன்றைக்கு இருப்பவர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஆக அந்த கடிதத்தில் ஃபார்ம் ஏ ஃபார்ம் பியில் 10A படி மாம்பழ சின்னத்தை ஒதுக்குவதற்கு அதிகாரம் பெற்ற ஒரு தலைவர்னா அது மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். அவரை தவிர யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்கு மாறாக இட்டுக்கட்டி ஏதோ இன்னைக்கு ஆகா அவங்க வெட்டுட்டாரு, அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டாருன்னு சொல்லி இன்றைக்கு நம்முடைய பாலு அவர்கள் உண்மைக்கு புறம்பான, அதாவது மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுகிறார், என்ன இது எண் 13 எண் 10 பழைய எண் 13, நாங்களாம் இருக்கும்போது 13. இப்போ உண்மைக்கு மாறாக அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார், 40 பொய்களை அந்த கூடாரம் சொல்லி இருக்கிறது என்று முன்னாடி சொன்னார். இது 41வது பொய். 41வது பொய். இந்த பொய் என்ன பொய்? இந்த மாதிரி கட்சி அவங்களுக்கு சும்மா அந்த ஏங்க அங்கங்கே பட்டாசு வெடிக்க சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையிலே பட்டாசு வாங்கி வைக்க சொல்லிட்டாங்க. எனக்கு சொன்னாங்க, நீங்களாம் காலையில் 12 மணிக்கு பட்டாசு வாங்கி சொல்லிட்டாங்க, பட்டாசு வெடிக்க போகிறாங்கன்னு சொல்லி. நான் என்ன சொல்கிறேன், பட்டாசு வெடிச்சாவா ஓட்டு விடுவோம்? எல்லா வன்னிய மக்கள் மத்தியிலையும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் நெஞ்சிலே குடிகொண்டிருப்பவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். இன்னைக்கு 6% வாக்கு, 5.87% வாக்கை நாங்கள் கடந்த தேர்தலில் பெற்றிருக்கிறோம். இதில் கடந்த 2016 பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டிட்டது. சேலம் மேற்கில் நான் 30,000 ஓட்டு வாங்கினேன். சேலம் மாவட்டத்தில் 3 லட்சம் ஓட்டுகளை மாம்பழ சின்னத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுத்திய 11 தொகுதியிலும் வெட்டிட்டோம். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், ஒரே ஒரு ஓட்டு கூட அதில் குறையாது. பாட்டாளி மக்கள் கட்சி உடைய வாக்குகள் வன்னிய மக்கள் அனைவரும் நம்புவது மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டுமே. நான் கேட்குறேங்க, மருத்துவர் ஐயா அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஆக்கினதால தானே
108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தீங்க. எத்தனை பேட்டியில் அவரே சொல்லிருக்கிறாரு. ஐயா அவர்கள் கொடுத்த வாக்குறுதி. ஐயா அவர்கள் சொன்னார், ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய சுகாதாரம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொன்னார். அதனால தானே அது அந்த மாதிரி வாய்ப்பு. அந்த மாதிரி இப்போ நம்ம ரயில்வே துறை அமைச்சராக இருந்தால் அவர் வேலு நம்ம சேலம் ரயில்வே கோட்டம் கொடுத்தாரு. அது யாரு காரணம்? அது அவருடைய சாதனையா? கிடையாது, பாட்டாளி மொழி சாதனை, மருத்துவர் ஐயாவுக்கு கிடைத்த சாதனை. நான் யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. நீங்களாம் கேட்டீங்க ஒன்றிணைய வேணும்னு சொல்லிங்க. எல்லாருமே நான் விரும்பணும். என்ன ஒன்றிணையணும்? ஒன்றுமே வேண்டாங்க. நீ அமித்ஷா மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை போய் பார்க்கறதோ, தேர்தல் கமிஷனை போய் நீ பார்க்கறத விட, பெற்றெடுத்த தந்தை, இந்த இயக்கத்தை உருவாக்கிய தகப்பன், தாய், இந்த இயக்கத்தினுடைய கட்டமைத்த தாய் யாரு? மருத்துவர் ஐயா அவர்கள். அவர் காலை போய் பிடிச்சி, ஐயா நீ என்ன சொல்றீங்களோ அதை கேட்கறேன்னு சொல்லிட்டா ஒரே வார்த்தையில எல்லாம் முடிஞ்சு போயிட போகுது. அனைத்தும் முடிஞ்சு போயிட போகுது. ஆக இந்த சதிகாரர் கூட்டம், பாலுவை போன்ற சதிகாரர்கள், சண்டாளர்கள், நான் உங்களோட காலை பிடிச்சி கேட்டுக்கிறேன்பா, வேண்டாம்பா, இப்படிலாம் பொய்யான வார்த்தையை சொல்லி இந்த மக்கள் அவ்வளவு சீக்கிரமா நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி பொய்யெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஆஹா ஓஹோன்னு பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறத மட்டும் கொண்டாடுறதுனால உங்களை ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த மக்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். மருத்துவர் ஐயா அவர்களை மீறிய தலைவர் இந்த உலகத்திலே அந்நிய மக்களுக்காக இன்னொரு பிறக்கவில்லை, இனி ஒரு முறை பிறக்க போவதும் இல்லை. என்ன காரணம்? மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தெய்வம். நேற்று வரைக்கும் குலதெய்வம்னு சொன்னீங்களேப்பா. வேற கட்சியில இருந்து ஒரு நாளைக்கு ஒரு கட்சிக்கு போயிட்டு வந்தீங்களே. எங்களை மாதிரி நாங்களாம் இருக்கிறோமே, வேற எந்த கட்சி ஏதாவது தெரியுமா எங்களுக்கு? வன்னியர் சங்க மருத்துவர் ஐயா அவர் துவங்கினார். அவரை பார்த்து கட்சிக்கு வந்தோம். கடிதத்துக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் மட்டும்தான் கட்சி கொடியை பயன்படுத்தணும், வேற யாருக்கும் கட்சி கொடியை பயன்படுத்துற அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம மதிமுக பாலு மட்டும் இல்ல, அவங்க அப்பா, அவங்க தாத்தா, முப்பாட்டன், நாப்பாட்டன் மற்றும் யாருமே சொல்றது தகுதியில். என்ன காரணம்? இந்த கட்சியை கொடியை வடிவமைத்தவர் எங்க ஐயா. மேல நீல கலர் எதுக்காக வைக்கணும், நடுவுல மஞ்சள் கலர் எதுக்காக வைக்கணும், கீழே சிகப்பு கலர் எதுக்காக வைக்கணும்னு சொல்லி இதை வடிவமைத்தவர் எங்க ஐயா, மருத்துவர் ஐயா. அவருக்கு தான் அந்த அதிகாரம், உரிமை உண்டு. வேற யாருக்குமே உரிமை இருக்காது. சார், அந்த லெட்டர் அட்ரஸ் மாறி வந்துச்சுன்னு குறிப்பிட்டீங்க. இன்னொன்னு அந்த பொதுக்குழு, அவங்களோட பொதுக்குழுக்கு அங்கீகரிச்சதா ஒரு லெட்டரையும் வெளியிட்டிருக்காங்க. ஆமா. இன்னொன்னு இப்ப கடந்த 8ஆம் மாசம் 17ஆம் தேதி உங்களுடைய பொதுக்குழு நடந்தது. அதை நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கீங்களா? அதோட நிலைமை என்ன? இவங்களோட அங்கீகரிச்சதா ஒரு கடிதம் வெளியிட்டிருக்காங்க. நாங்க சொல்றது என்ன, 10ஆம் தேதி பொதுக்குழு அவங்க 10ஆம் தேதி 10/8/2025 கடிதம் அனுப்புறாங்க. ஆனா நாங்க அனுப்புற கடிதம் 30/6/2025. மருத்துவர் ஐயா தான் தலைவர், 36 கொடுத்துருக்கிறோம். ஆனா இது எங்க கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை. இதுல அவங்க டைரக்ஷன் கொடுக்க முடியாது. நாங்க கொடுக்கிற கடிதத்தை அவங்க பதிவு தான் செஞ்சுக்க முடியும். அதுதான் சதி திட்டம். அந்த சதியை நாங்களும் அதுக்கான எங்களுடைய அப்பீல கொடுத்துருக்கோம். தேர்தல் கமிஷனுக்கு அப்பீல கொடுத்துருக்கோம். அதுக்கு நீதி கிடைக்குன்னு நினைக்கிறோம். அல்லது நீதி கிடைக்கலன்னா இப்ப சொல்லிட்டு இருக்காங்க தேர்தல் கமிஷன் இதை பண்ணாங்க. அப்படி இருக்காது. நீதி எங்களுக்கு கிடைக்கும். பதிவு செய்யப்பட்ட கட்சி தான். அங்கீகாரத்தை இழந்துட்டோம். இப்ப நீங்க கொடுத்த லெட்டர் அவங்க லெட்டர் எதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கீங்க 30/6/2025. ஆமா. அத எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு பதில் சொல்லலையா? இன்னும் பதில் சொல்லல. சொல்லுவாங்க. பதில் அந்த பதில நிலுவையில் வச்சிருக்கோம். கடிதத்துக்கு வரல, ஆனா அவங்க கடிதத்துக்கு பதில் வந்து பொதுக்குழு அங்கீகரிச்சு கடிதம் வெளியிட்டிருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க. பொதுக்குழு எங்க பாருங்க, அது என்னன்னா சின்னம் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சின்னம் மட்டும்தான் அங்கீகரிச்சிருக்காங்க. பொதுக்குழுவுக்கான நீங்க எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதம் அதான் ஏங்க உங்க கடிதத்தை அக்செப்ட் பண்ணிருக்கிறோம். நீங்க நம்ம அதோட பொருள் அக்செப்ட் பண்ணலாம்னு எனக்கு தெரியல. நீங்க கொடுத்திருக்கிற கடிதத்தை அன்புமணி தலைவரை ஏத்துக்கல. அது அதன்படி இல்லை. இந்த கடிதத்துல தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி. யார் தலைவர்? இன்னைக்கு மருத்துவர் ஐயா தான் தலைவர். அவர் தான் பாட்டாளி மகிழ்ச்சி. அவங்க கொடுத்திருக்கிற கடிதம் தேர்தல் கமிஷன் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி மாம்பழ சின்னம். தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி யார்? இன்னைக்கு மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மகிழ்ச்சி தலைவர். அப்படின்னா அவருக்கு தான் மாம்பழ சின்னம். அது சொல்லிக்கலாம். யார் வேணும் சொல்லி நீங்க கூட சொல்லிக்கலாம். இங்க இருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாமே நான் தான் சொல்லிக்கலாம்.
அது யார் இருக்குல்ல, உருவாக்குனவர் யார் இருக்குல்ல, ரத்தம் சிந்தி உருவாக்கியவர் யாரு? அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியல. இவ்வளவு சதி நடந்திருக்குன்னு சொல்லுங்க, நீதிமன்றத்துல வழக்கு போடுவீங்களா? ஆமாப்பா, எப்படின்னா நீதிமன்றத்தை வழக்குங்கிறது அது ஐயா, எங்க ஐயா முடிவு பண்ண சொல்லுவார். மருத்துவர் ஐயா அவர்கள் சட்ட வல்லுநரோடு கலந்து பேசி அது குறித்து மிக விரைவில் நல்ல முடிவு சொல்லுவார். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது உடையெல்லாம் இல்லைங்க. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரே கட்சி தான். மருத்துவர் ஐயா அவர்கள் 1989ஆம் ஆண்டு உருவாக்கிய கட்சி, அது ஒரே கட்சி. மருத்துவர் ஐயா அவர்களை நிறுவனராகவும் தலைவராகவும் கொண்டிருக்கிற, தைலாபுரத்தை தலைமையிடமாக கொண்டிருக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதுக்கு தான் மாம்பழ சின்னம், நீலம், மஞ்சள், சிகப்பு கொடியை உரிமையாக கொண்ட கட்சி அந்த கட்சி தான். நீங்க உறுதியா சொன்னாலுமே கூட மக்கள் மத்தியில பாமக இரண்டா பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் இருக்கு. அப்படிலாம் இல்லையாங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நான் கூட கேட்கறேன், வன்னிய மக்களோட ஐக்கான் அடையாளம்னு யாரு சொல்லுங்க? வன்னிய மக்கள் இல்ல, நான் கேட்கறது உங்ககிட்ட, நீங்க ரெண்டாலாம் ஆளுங்க. பாட்டாளி மொழி ரெண்டாகவே இல்லை. பாட்டாளி மொழி ஒரே பாட்டாளி மொழி தான். பாட்டாளி மொழி தான் மருத்துவர் ஐயா தலைவர், நிறுவனர், அதுதான் பாட்டாளி மொழி. இல்ல இப்ப சொல்லும் போது கூட பால் என்ன சொல்றாரு, 100% அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருக்காங்க, ஒரு சிலர் அவர்கிட்ட இருக்காங்க, அந்த ஒரு சிலர் எங்க பக்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு. சார், பாட்டாளி மக்கள் கட்சி என்பது 2.5 கோடி வன்னிய மக்கள். அவர்கள் தன்னுடைய அடையாளமாக வைத்திருப்பது மருத்துவர் ஐயா அவர்களை மட்டும்தான். பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு 6 இடஒதுக்கீடுகளை அகில இந்திய அளவில் பெற்றுத்தந்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். மருத்துவர் ஐயா அவர்களுக்காக மட்டுமே ஓட்டு விழுவோம். நீங்க பார்க்க தான் போறீங்க, இந்த தேர்தலில் பார்க்க போறீங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் அமைக்கக்கூடிய கூட்டணி தான் வெற்றி பெறும். மருத்துவர் ஐயா அவர்கள் யாருக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்றாங்களோ அவர்களுக்கு தான் வன்னிய மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்களும் 100% வாக்களிப்பார்கள். நீங்க பெற்றெடுத்த மகனாக இருந்தாலும் கூட கட்சியை திருட முடியாது. கட்சியை திருட முடியாது. கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். உங்க தரப்பு பின்னாடி திமுகவும் அன்புமணி தரப்பு பின்னாடி பாஜக தொடர்ந்து பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி திமுகவோ பாஜகவும் எங்க தரப்பு பின்னாடி எங்க அண்ணன் இவன் தான் இயக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரி யாராவது நான் கேக்குறேன், மருத்துவர் ஐயா அவர்களை பொறுத்தவரையில அவர் யாரையாச்சும் இயக்க முடியுமா? அவர் ஒரு சுயம்பு தலைவர், அவர் ஒரு சுயம்பு. அவர் இயக்கிறதுக்கு, அவரை சொல்லி கொடுக்கறதுக்கு இனி ஒரு பிறந்து கூட வர முடியாது. அவரு ஒரு சுயம்புங்க. அது 100% அவர் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எது நன்மையோ அதற்காக அதை மட்டுமே சிந்திப்பார். இந்த பிளவு தொண்டர்கள் மத்தியில ஒரு குழப்பமான மனநிலையை உண்டாக்கி இருக்கு அப்படின்னு பெரும்பாலும் சொல்லப்படுது. இப்போ இதே சூழ்நிலை இருந்தா அது பிறருக்கு, ஏன்னா இந்த கட்சியில இருந்து பிரிஞ்சு போன வேல்முருகன் போடுறவங்களுக்கு சாதகமாக வாய்ப்பு. ஒரே ஒரு சொல்றேங்க, ஒரே ஒருத்தர் கூட எங்க பாட்டாளி முடிச்சு வேற கட்சிக்கு போனான்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே போகல. போக மாட்டாங்க. வேல்முருகன் பட்டியலிட்டாரு. என்னென்ன இவங்க எல்லாம் எங்க கட்சிக்கு வந்திருக்காங்க, எங்க கிட்ட வந்துட்டாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லாங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு வாய் மாகா பிடிச்சி வாய் பிடிச்சுன்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் யாரும் சொல்லுவாங்க. ஒரு தொட்டம் கூட போக மாட்டாங்க. தலைவர்கள் போகலாம். தலைவர்கள் ஏங்க இன்னைக்கு கூட அன்னைக்கு கூட ஐயா சொன்னாரு, 108 மாவட்ட செயலாளர், 100 மாவட்ட செயலாளர்கள் நான் கூப்பிட்ட வரலன்னாரு. ஒன்றும் தப்பு இல்லையே. நீ எல்லாமே பாதி பேர் போனவங்க வந்துட்டாங்க, மீதி பேர் புதுசாக நியமிச்சிட்டாங்க. கட்சி இன்னைக்கு நல்லா உயிரோட்டமாக இருக்குது. பாருங்க, மகளிர் மாநாடு பூம்புகாரில் 3 லட்சம் மகளிரை கூட்டணும். 3 லட்சம் கொட்டு மலையில் 3 லட்சம் மகளிர் அங்கே கூடியிருந்தாங்களே. ஏன் பொதுக்குழு கூட்டம், பாட்டாளி மக்கள் பொதுக்குழு கூட்டம் நம்ம இதில் நடந்துச்சே. அந்த கூட்டத்தில் முழுசாக கூட்டம், அனைத்து கூட்டமும் வந்துச்சே, அனைவரும் வந்தாங்களே. அதே மாதிரி நான் நேற்று கூட ஒசூரில் மாவட்ட பொதுக்குழு, ஒசூரில் நீங்கள் இல்லை சொல்லுங்கள், கர்நாடகா பார்டரில் இருக்கிற ஒசூரில் மாவட்ட பொதுக்குழு 5000 பேர் கூட்டினாங்க. நீ என்ன சொல்லலாம்? அப்படின்னு யாருக்கும் ஐயா தான் வந்தாங்க, ஐயா தான் சிறப்புரை. முற்றுப்புள்ளி நீங்க நடக்க இருக்கிற 26வது ஆண்டு நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் அதை உணர்வீர்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் அமைக்கக்கூடிய, மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கக்கூடிய
கூட்டணியே ஆட்சியை அமைக்கும். அப்பொழுது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இவங்க எதிர் கூட்டணிக்கு போனாக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் ஐயா தான் பேசணும். அதெல்லாம் மருத்துவர் ஐயா தான் பேசணும் சார். நாங்கள் தான் இது சமாதானம் ஏங்க யாருங்க நான் இப்போ எனக்கு உங்களுக்கு சமாதானப்படுத்தலாம். பெற்றெடுத்த தந்தை கிட்ட போய் இவர் போய் பேசுறதில்ல. அது என்ன தன்னுடைய மகன் வந்துங்க மற்ற எல்லா தந்தையும் ஏதோ கொஞ்சோண்டு 5 ஏக்கர் 10 ஏக்கர் நிலம் கொடுத்துட்டு போவாங்க. இவர் இந்த இந்த உங்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்குனார். எவ்வளோ பெரிய விஷயம். தேர்தலே நிற்காம மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்குனார். அப்படியாப்பட்ட தந்தை கேட்கிற தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அதுபடி அடுத்தது என்ன? அடுத்த கட்ட நிலைப்பாடு எப்படி இருக்கு? அடுத்த பட்டம் அவங்களுடைய பொதுக்குழு அங்கீகரிச்சுதான் லெட்டர் எழுதிருக்காங்க. உங்களுடைய பொதுக்குழு நிலைப்பாடு இன்னும் வெளியே இல்ல. எங்களுக்கு நாங்க அப்பீல் பண்ணிருக்காங்களா என்னன்னு வெளியே. அப்படின்னா இப்ப இவங்க பொதுக்குழு மட்டும் அங்கீகரிச்சிருந்தாங்கன்னா அப்ப உங்க தரப்போட நிலைமை ஒண்ணே ஒண்ணு வச்சுங்க. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, இப்ப நான் பேட்டி கொடுக்குன்னு வச்சுங்க, இந்த பேட்டிக்கு கீழே போய் என்ன திட்டுவாங்க, எங்க ஐயாவை திட்டுவாங்க. இதுக்குன்னு ஒரு கூட்டத்தை கூலிப்படைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கூலிப்படை வச்சிருக்காங்க. இது இணைய கூலிப்படை. அந்த இணைய கூலிப்படை மட்டுமே கட்சின்னு நினைக்கிறாங்க. இணைய கூலிப்படை மட்டும் கட்சி இல்லைங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரை ஓட்டு போடுறவங்க தான் எங்கிட்ட இருக்காங்க. மருத்துவர் ஐயா கிட்ட இருக்கிறாங்க ஓட்டு போடுறவங்க. அதனால எங்களை பொறுத்தவரையில மருத்துவர் ஐயா அவர்களே பாட்டாளி மக்களுடைய தலைவர் என்பதிலே எங்களுடைய தொண்டர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். கட்சிக்காரர்களும் பொதுமக்களுக்கும் சிறிதளவும் ஐயமில்லை. இந்த கடிதமெல்லாம் மக்களை திசை திருப்புவதற்காக திட்டமிட்டு ஒரு ஷோ வேலை. நன்றி, வணக்கம். இல்ல இப்ப திட்டமிட்டு வந்த கடிதமா? இப்ப ஆக்சுவலா நீங்க உங்களுடைய பொதுக்குழு தீர்மானத்துல எழுதிய கடிதத்தை நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. அன்புமணி அவர்களும் அனுப்பிச்சிருக்காரு. ஆனா அன்புமணிக்கு மட்டும்தான் இந்த கடிதம் வந்திருக்கு. அன்புமணி பாஜக ஒரு கூட்டணியில இருக்காரு. இப்ப இதுல வேற யாராவது இருக்காங்களா? நீங்க சொன்ன பிறகு எனக்கு அந்த சிந்தனைக்கே போறேன். கடிதத்துக்கு பதில் வரலையா? அவர் கடிதத்துக்கு தானே வந்திருக்கு. இந்த கடிதம் நீதிமன்றத்திலேயே தேர்தல் ஆணையத்துக்கே நாங்க கொடுத்துருக்கோம். நாங்க கொடுத்துற கடிதத்துக்கு இன்னும் பதில் வரலன்னு கொடுத்துருக்கோம். வரும், மிக விரைவில் வரும். அந்த அட்ரஸ்க்கு வரும். நீங்க உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களா? ஆமா. இல்ல இப்பதாங்க எப்படின்னா சார், கட்சி ஆரம்பிக்கும் போது 63 தான் எங்களுடைய முகவரி. இப்ப 2 ஆண்டுகளுக்கு முன்பு மாத்திருக்காங்க. 10 திலக் மாத்திருக்காங்க. இப்ப நாங்க அதை மாத்தி தைலாபுரத்தோட கொடுத்துருக்கோம். இனிமேல் கடிதங்கள் எங்க முகவரிக்கும். இல்ல ஏற்கனவே பாஜகவோட கைக்குலியா தான் தேர்தல் ஆணையம் இருக்குன்றாங்க. இப்ப இதுலயும் திட்டமிட்டு இந்த கடிதத்தை. நன்றி, வணக்கம். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அதெல்லாம் பெரிய சமாச்சாரம். நீங்க தலைவர், பாட்டாளி மக்களுடைய தலைவர், நிரந்தர தலைவர் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் எந்த விதமான ஒரு சலனமும் இல்லை. நன்றி, வணக்கம்.